ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு நைட்டு டின்னர் தான். பசங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஜாமான் வளர்க்க வேண்டிய வேலை, பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சுருந்தேன். அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வந்து வேக வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். அது கூடவே உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதையுமே கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த உருளைக்கிழங்கை எடுத்து மசிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சாம்பார் வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து எந்த காய் வெஜிடபிள்ஸும் சேர்க்க போகிறதில்ல, உருளைக்கிழங்கு மட்டும்தான் இது கூட சேர்த்துருக்கோம். இது தாளிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை, தேவையான கருவேப்பிலை போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். இது கூட எல்லாம் வதக்கினதுக்கு அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுட்டு சாம்பார் பொடி வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த சாம்பார் பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா சாம்பார் வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் பெருங்காயத்தூளுமே சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்க வேண்டியதுதான். இது வந்து சாம்பார் பொடி நானே ரெடி பண்ணது வீட்டில். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சோண்டு இதை ஆட் பண்ணிவிட்டு இது கொதி வர ஸ்டேஜில் அந்த பருப்பு கூட மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நான் பருப்போட ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். அந்த உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டு இது கூட போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த கும்பகோணத்து ஸ்டைலில் வந்து கும்பகோணம் பக்கம் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாம்பார் வைப்பாங்க. அதனால் எங்கள் வீட்லேயும் பசங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் எப்போதும் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வைப்பேன். அவ்வளோதான். இந்த சாம்பார் கொதி வந்தோடனே உருளைக்கிழங்கை மசிச்சு இது கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பு, சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா சாம்பார் வந்து மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பக்கத்தில் இட்லியும் வந்துருச்சு. இட்லியை எடுத்து பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்க வேண்டியதான். நான் எப்போதும் நைட்டில் மோஸ்ட்லி தோசை ஊற்ற மாட்டேன், இட்லி தான் கொடுப்பேன். அதனால் இட்லி ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் ரெடி ஆகிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.